ஒரு ஹதீஸுல் குதுசியிலே அல்லாஹு தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அனத்தஹர், நான் தான் காலம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நான் தான் காலம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதனுடைய அர்த்தம், காலத்தை படைத்தவன் நான், காலத்தை நிர்வகிப்பவனும் நான். இப்போ காலத்தினுடைய பெருமதியை உணர்த்துவதற்காக இப்படியான ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லுகிறான். காலம் மிக பெருமதியானது என்பதை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பல இடங்களிலே வலியுறுத்தி சொல்வதை நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ வல் அஸ்ர் என்கிற குர்ஆன் வசனம் அல்லது அந்த சூரா பெரும்பாலும் எல்லோருக்கும் மனப்பாடமாக இருக்கக்கூடிய ஒரு சூறாவாகும். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த சூறாவை பற்றி சொல்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக 114 அத்தியாயங்களை இறக்கியிருக்கிறார். அப்படி இல்லாமல் இந்த ஒரு சூறாவை இறக்கியிருந்தாலே போதுமானதாக இருந்திருக்கும் என்று சொல்கிறார்கள். என்றால் ஒரு குர்ஆனில் உள்ள மிக சிறிய சூறா, ஆனால் அதனுடைய கருத்து மிக ஆழமானதாக முழு இஸ்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு சூறாவாக வல் அஸ்ர் என்கிற சூறா இருக்கிறது. இந்த வல் அஸ்ர் என்பதற்கு விளக்கம் சொல்லும்போது தஃப்சீர் ஆசிரியர்கள் 2 கருத்தை தருகிறார்கள். அல் அஸ்ர் என்று சொன்னால் காலம் என்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது. இன்னும் ஒன்று சலாத்துல் அஸ்ர், அஸ்ர் தொழுகை என்கிற அர்த்தம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா காலத்தின் மீது சத்தியமாக என்று சொல்கிறான், அல்லது அஸ்ர் தொழுகையினுடைய நேரத்தின் மீது சத்தியமாக என்று சொல்கிறான் என்கிற தஃப்சீர் ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். பெரும்பாலான தஃப்சீர் ஆசிரியர்கள் காலம் என்கிற கருத்தை தான் குறிப்பிடுகிறார்கள். இப்போ அல்லாஹு தஆலா ஒன்றின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை தன்னுடைய அடியார்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் சத்தியம் செய்வான். அல்லாஹ் சத்தியம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ் சொன்னால் எல்லாம் உண்மை. நாம் தேவை என்றால் நம்முடைய கூற்றுக்களை நிரூபிப்பதற்காக வேண்டி சத்தியம் செய்யலாம். அல்லாஹு தஆலா சத்தியம் செய்ய வேண்டிய இந்த தேவையும் கிடையாது. இருந்தாலும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சில சூறாக்களை ஆரம்பிக்கிற போது சத்தியம் செய்து ஆரம்பிப்பார். அந்த சத்தியத்திற்கு விளக்கம் சொல்லுகிற உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ் ஒன்றின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை அதை ஓதுகிறவர்கள் புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் செய்கிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா வல் அஸ்ர் என்று காலத்தின் மீது சத்தியமாக என்று சொல்வது காலத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துவதற்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ காலத்தின் மீது சத்தியமாக என்று பொதுவாக அதிகமான அறிஞர்கள் சொல்லக்கூடிய இந்த விளக்கத்தை நாம் எடுத்தால், அடுத்ததாக நீங்கள் பாருங்கள், வல் ஃபஜ்ர், காலத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வல் ஃபஜ்ர் என்றால் ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக. வத்துஹா, அதிகாலையின் மீது, காலை பொழுது. ஃபஜ்ர் என்பது அந்த சுபஹ் தொழுகைக்குரிய நேரம், ஃபஜ்ர் தொழுகைக்குரிய நேரம். துஹா என்பது அதற்கு பிறகுள்ள நேரம். ஃபஜ்ர் தொழுது முடிந்து சூரியன் உதயமானதிலிருந்து லுஹருடைய நேரம் வரும் வரைக்கும் உள்ள அந்த நேரம் துஹாவுடைய நேரம். இப்போ துஹா தொழுகையை அந்த நேரத்திற்குள் தொழ முடியும். அப்போ லுஹாவுடைய நேரத்தின் மீது சத்தியம் செய்கிறார். அதே போல வன்னஹார், பகல் என்று அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான், பகலின் மீது சத்தியமாக. அதே போல சில அறிஞர்கள் சொல்லுவது போல வல் அஸ்ர் என்ற அஸ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக. காலை, பகல், அஸ்ருடைய நேரம். அதற்கு பிறகு வல்லைல், இரவின் மீது சத்தியமாக. அப்போ ஒரு நாளின் எல்லா பகுதிகளிலும் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்திருக்கிறான் என்றால் முழு காலமுமே மிக முக்கியமானது, பெருமதியானது என்பதை அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு உணர்த்த விரும்புகிறார். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு கோணத்தில் நமக்கு சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், நாளை மஹ்ஷரிலே அல்லாஹு தஆலா எல்லோரையும் எழுப்புவான். எல்லோரையும் எழுப்புகிற போது உடம்பில் ஒரு துண்டு துணி இருக்காது, காலிலே செருப்பு இருக்காது.
நிலத்தை ஒரு டிஃப்ரெண்டான நிலமாக அல்லாஹ் மாற்றி விடுவான். மணல் நிறைந்த நிலமாக அது இருக்காது. ஒன்று ஒரு வெள்ளிப்பாளை போன்றிருக்கும், அல்லது சுடப்பட்ட ரொட்டியை போன்றிருக்கும். கட்டிடங்கள் இருக்காது, மரங்கள் இருக்காது, வெறும் ஓப்பன் தரை. சூரியனை தலைக்கு 1 மைலுக்கு மேல் கொண்டு வந்து நிறுத்தி விடுவார். இப்படியான ஒரு நிலையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதனும் 50,000 வருடங்கள் நிற்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது நம்முடைய ஈமான். இது எப்படி என்றெல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது. குர்ஆனும் சுன்னாவும் சொல்வதனால் நம்ம நம்பித்தான் ஆக வேண்டும். 50,000 வருடங்கள் இப்படி ட்ரெஸ் இல்லாமல், காலில் செருப்பு இல்லாமல், சூரியன் மனிதனுடைய தலைக்கு 1 மைலுக்கு மேல் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற நிலையில் நாம் நிற்க வேண்டும். இந்த நேரத்தில் மக்கள் அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப வியர்வையில் மூழ்கடிக்கப்படுவார்கள். ஒரு குரூப் என்றால் 7 கூட்டத்தினர் அல்லாஹுடைய அர்ஷின் கீழ் நிழல் பெற்று கொண்டிருப்பார்கள். ஏனையோர் அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப வியர்வையில் மூழ்கடிக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சிலர் கரண்டை வரைக்கும் வியர்வை, சிலருக்கு முழங்கால் வரைக்கும் வியர்வை, சிலருக்கு இடுப்பு வரைக்கும் வியர்வை, சிலருக்கு கழுத்து வரைக்கும் வியர்வை. சிலரை வியர்வை அப்படியே மூழ்கடித்து விடும். யுல்ஜிமுஹுமுல் அரகு இல்ஜாமா. இந்த நேரத்தில் மக்கள் தடுமாறுவார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் அல்லோல கல்லோலப்பட்டு நிற்பார்கள். ஒன்றும் நடக்குதில்லை. 50,000 வருடங்கள். ஆனால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பகல் மட்டும்தான், இரவு கிடையாது. சூரியன் வைத்த இடத்தில் தான் இருக்கப் போகிறது. இப்போ இங்கே சுழல்வது போல இரவு பகல் மாறி மாறி வருகிற நிலை கிடையாது. இப்போ மக்கள் மிகப்பெரிய கஷ்டத்தில் துன்பத்திலே நிற்கிறவர்களுக்கு ஒரு முடிவு தேவைப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஓடிப்போய் கெஞ்சுகிறார்கள், அல்லாஹ்விடத்தில் பேசுங்கள் என்று. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு அதுக்கு உரிமை கிடையாது, நீங்கள் நூஹிடம் போங்கள் என்று சொல்கிறார்கள். மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இதற்குரியவர் நான் அல்ல, நீங்கள் இப்ராஹிமிடம் போங்கள் என்று. மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போகிறார்கள். அவர்களும் எக்ஸ்கியூஸ் பண்ணுகிறார்கள், எனக்கு அதற்கு முடியாது, நீங்கள் மூசாவிடம் போய் பாருங்கள் என்று. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போனால் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அனுப்புகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதற்குரியவர் நான் அல்ல, இதற்குரியவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரிடம் நீங்கள் போங்கள் என்று. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மக்கள் போகும்போதே சுப்ஹானல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், அனலஹா அனலஹா, அதற்குரியவன் நான் தான், வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லுவார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்படியான ஒரு சிச்சுவேஷனில் அல்லாஹுடைய அர்ஷை 8 மலக்குகள் சுமந்திருப்பார்கள். அல்லாஹுடைய அர்ஷை 8 மலக்குகள் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் ஸமானியா. அந்த நாளில் 8 மலக்குகள் சுமந்திருப்பார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த 8 மலக்குகளில் ஒருவரை பற்றி பேசுவதற்கு எனக்கு அனுமதி தரப்பட்டது. அந்த 8 மலக்கில் ஒருவரை பற்றி பேசுவதற்கு எனக்கு அனுமதி தரப்பட்டது. அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும் என்றால், அவருடைய ஷோல்டருக்கும் காது சோனைக்கும் இடைப்பட்ட தூரம் 700 வருடம் நடந்து செல்லக்கூடிய அளவு தூரம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அப்படியான மலக்குகள் 8 பேர் அல்லாஹுடைய அரிசை சுமந்திருப்பார்கள். மலக்குகள் அணி அணியாக நிற்பார்கள். வஜா ரப்புக வல் மலகு சஃபன் சஃபா. ரப்பு வருவான், மலக்குகள் அணி அணியாக நிற்பார்கள். அந்த நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அரிசிக்கு கீழே சுஜூதில் விழுவார்கள். இந்த மக்கள் அவர்களிடம் வந்து நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் பேசாமல் அல்லாஹுடைய அரிசிக்கு கீழே சுஜூதில் விழும்போது அல்லாஹ் சொல்லுவான், யா முஹம்மத் இர்ஃபா ரஸக், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய தலையை உயர்த்து, இஸ்அல் துஅத, நீ கேள் தரப்படும், வஷ்ஃபா துஷஃபா, நீ ஷஃபாஅத் செய், உன்னுடைய ஷஃபாஅத் ஏற்றுக்கொள்ளப்படும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருந்து எழுந்து அல்லாஹ்வுடன் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இந்த மக்களுக்கான கேள்வி கணக்கை நீ ஆரம்பிப்பாயாக. அவர்கள் அவ்வாறு ஷஃபாத்து செய்த பிறகு கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படும். இதை ஷஃபாத்துல் உதுமா என்று சொல்வார்கள், பெரிய ஷஃபாத் என்று. அப்போ அல்லாஹு தஆலா நம்மோடு பேசுவான். எப்படி பேசுவான்? மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்பு லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான். உங்கள் ஒவ்வொருவரோடும் அல்லாஹ் நேரடியாக பேசுவான்,
மொழிபெயர்ப்பாளர்கள் யாரும் இருக்க மாட்டார். அப்படி பேசுகிற போது அல்லாஹ் நம்மிடம் கேட்கக்கூடிய சில கேள்விகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அதில் ஒரு ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள், லன் தஸூல கதம அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பா. 4 கேள்விகள் கேட்கப்படாமல் ஒரு அடியானுடைய பாதம் அசைக்கப்பட மாட்டார். அல்லாஹ் 4 கேள்விகள் கேட்பான், அதுக்கு பிறகுதான் அவன் மூவ் ஆக முடியும். அந்த 4 கேள்விகளில் முதல் கேள்வி என்னவென்றால், அன் உம்ரிஹி ஃபீம அஃப்னா, உன்னுடைய ஆயுளை நீ எப்படி கழித்தாய். உம்ர் என்பது நாம் பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் உள்ள காலத்தை குறிக்கும். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவுக்கும் கேள்வி இருக்கிறது. அதிலே பிரதானமாக இஸ்லாம் நமக்கு தரக்கூடிய வழிகாட்டல் என்னவென்றால், குழந்தை பருவத்தில் இருக்கிறவர்களுக்கு கேள்வி கணக்கு கிடையாது. குழந்தை பருவத்தில் ஒருவர் மௌத்தாகிவிட்டார் என்றால் அவருக்கு கேள்வி கணக்கு கிடையாது. மார்க்க சட்டங்கள் எப்போதும், நீங்கள் மார்க்க சட்டங்களை படிக்கும்போது தொழுகை எப்போது கடமையாகும் என்று வந்தால் பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும், முஸ்லீமாக இருக்க வேண்டும், பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். ஜக்காத்து கொடுக்கிறது, அவருக்கு பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும், அவருடைய சொத்திலிருந்து மற்றவர்கள் ஜக்காத் கொடுக்கும். ஹஜ் செய்வதாக இருந்தால் பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். இப்போ பருவ வயதை அடைந்த பிறகுதான் ஒரு மனிதனுக்குரிய கேள்வி கணக்குக்குரிய ஏஜாக அது கருதப்படும். சின்ன வயதில் அது பிரச்சனை இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இங்கே ஆயுள் என்பது பொதுவாக பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் என்றாலும், பருவ வயதை அடைந்ததிலிருந்து நம்முடைய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் விசாரணைக்குரியது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காலம் எவ்வளவு பொன்னானது என்பதை நமக்கு உணர்த்துகிறார்.